எமது இன்றைய பாடத்திலே பிரதி பெயர் சொற்கள் அத்தமாயிர் என்றால் பிரதி பெயர் சொற்கள் என்பது பொருள். லமீர் என்றால் பிரதி பெயர் சொல் என்பது அந்த ஒருமையின் பொருள். இங்கு பிரதி பெயர் சொற்களாக வரக்கூடியவைகள் ஹுவ அவன் ஒரு ஆண், ஹுமா அவர்கள் இரு ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள் ஒரு பெண், ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்ன அவர்கள் பல பெண்கள், அந்த நீ ஒரு ஆண், அந்துமா நீங்கள் இரு ஆண்கள், அந்தும் நீங்கள் பல ஆண்கள், அந்தி நீ ஒரு பெண், அந்துமா நீங்கள் இரு பெண்கள், அந்துன்ன நீங்கள் பல பெண்கள், அன நான், நஹ்னு நாங்கள், ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அன நஹ்னு. இந்த சொற்களிலே முதல் மூன்றும் ஹுவ ஹுமா ஹும் என்பவை படற்கையிலே ஆண்பாலுக்குரியவைகள். அதனை அடுத்து ஹிய ஹுமா ஹுன் ஹுன்ன இவைகள் படற்கையிலே பெண்பால் சொற்களாகும். அதனை அடுத்து அந்த அந்துமா அந்தும் என்பவைகள் முன்னிலையிலே ஆண்பாலுக்குரிய சொற்களாகும். அதனை அடுத்து அந்தி அந்துமா அந்துன்ன முன்னிலையில் பெண்பாலுக்குரிய 3 சொற்களாகும். அதனை அடுத்து தன்மைக்குரிய அந்த 2 சொற்கள் அன நஹ்னு, இந்த இரண்டுமே தன்னிலைக்குரியவைகள். எனவே இந்த சொற்களை கூறப்பட்ட இந்த லமாயிர் என்று சொல்லக்கூடிய பிரதி பெயர் சொற்களை நீங்கள் நல்ல முறையில் பாடமிட்டுக் கொள்ளுங்கள். இந்த சொற்கள் எமது முந்தைய அனைத்து பாடங்களுடனும் சம்பந்தப்பட்டவைகளாகும். அவைகள் மறைந்து அந்த சொற்களுடன் வரக்கூடியவைகளாகும். எனவே ஃபஅல என்றால் ஹுவ என்ற சொல் அந்த சொல்லில் மறைந்திருக்கிறது. ஃபஅல என்றால் அவன் ஒரு ஆண் செய்தான். ஃபஅல என்பதிலே ஹுவ என்ற சொல் மறைந்து காணப்படுகிறது. இப்படித்தான் ஏனைய சொற்களில் அந்தந்த பிரதி பெயர் சொற்கள் மறைந்து காணப்படும். அரபு மொழியிலே வசனங்கள் அமைக்கும் பொழுதும் வெளிப்படையாகவும் இவைகள் வரக்கூடியதாக இருக்கின்றன. எனவே இவற்றை நீங்கள் பாடமிட்டு உங்களுடைய ஏனைய பாடங்களை தொடருங்கள்.